ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்பாளி பழத்தில் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பப்பாளி பழத்தை எடுத்து தோல் சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஜெல்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அகரகர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அகரகரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். இது போல் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற பவுலில் ஏற்கனவே ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன், ப்ளூ கலரு. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை வந்துட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபில்ட்ரு பண்ணதை வந்துட்டு நம்ம பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பப்பாளி பழத்தில் ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா நம்ம பப்பாளி பழ ஜெல்லி ரெடி ஆகிடும். ஸோ அதை கட் பண்ணி பார்த்தாக்க ஜெல்லி சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வேறு ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.